Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. சில் என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 47. Don't mind plus ing form. இன்னைக்கு நாம யாராவது நம்மிடம் ஏதாவது உதவி கேட்கும் போது அதில் நமக்கு பரவாயில்லை என்று தோன்றக்கூடிய அல்லது அசௌகரியமாக இராது என்று தோன்றக்கூடிய விடயத்தை செய்ய ஆங்கிலத்தில் எவ்வாறு ஒப்புக்கொள்வது அல்லது சம்மதம் தெரிவிப்பது என்பது பற்றியும், யாரிடமாவது இதை செய்ய உங்களுக்கு பரவாயில்லையா அல்லது அசௌகரியமாக இருக்காதா என்று ஆங்கிலத்தில் வினவுவது பற்றியும் பார்க்கலாம் வாங்க. We use don't mind plus ing to say that we feel okay about doing something and it doesn't annoy or upset us. We use do you mind to ask politely if something is okay with someone else. இதனுடைய வாக்கிய அமைப்பை பார்த்தீர்களாயின் subject plus don't mind plus ing என்றவாறு அமையும். இங்கு விதிவிலக்கான சந்தர்ப்பம் ஒன்று. அதாவது சப்ஜெக்ட் எழுவாயானது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாயின், இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? வெரி குட். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஆயின் doesn't mind plus ing form என்றவாறு பயன்படுத்துவோம். இதுவே கடந்த காலத்தில் ஆயின், அதாவது இறந்த காலத்தை குறிப்பதாயின் எப்படி சொல்வோம்? வாக்கியத்தின் எழுவாய் ஒருமையா பன்மையா என்கின்ற எந்தவித கவலையுமின்றி subject plus didn't mind plus ing form என்றவாறு பயன்படுத்துவோம். What do we feel okay with which doesn't annoy or upset us? எங்கள் விருப்பத் தெரிவல்ல, மாறாக அசௌகரியமில்லை, பரவாயில்லை, பொருட்படுத்துவதில்லை என்கின்ற மன வெளிப்பாடு அல்லது எண்ணம் அல்லது சிந்தனை என்பவற்றை வெளிப்படுத்த don't mind plus ing என்பதை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்றோம். உதாரணங்கள் பார்ப்போமா? எனக்கு பாத்திரம் கழுவுவது பரவாயில்ல அல்லது நான் பாத்திரம் கழுவுவதை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்ல போறோம். யாராவது கிச்சன்ல வந்து எங்களுக்கு உதவி செய்யறீங்களா அப்படின்னு கேட்க நாங்க அதுல எங்களுக்கு எது ஓகேயா இருக்கோ அதை தெரிவு செய்து சொல்கின்றோம். ஒரு சில வினாக்கள் வினவி பார்ப்போம். Do I specially like washing dishes? No. எனக்கு ரொம்பவே இந்த பாத்திரம் கழுவுறதுதான் பிடிக்குமா? இல்ல. Do I especially dislike washing the dishes? பாத்திரம் கழுவுறத ரொம்பவே வெறுக்கிறேனா? அதுவும் இல்ல. No. Do I feel okay about washing the dishes? பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேனா? Yes. Is it a problem for me? இந்த பாத்திரம் கழுவுறது எனக்கு ஒரு பிரச்சனையான விஷயமா, அனாய் பண்ற விஷயமா, இல்ல அப்செட் பண்ற விஷயமா? No.
அப்போ இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு பாத்திரம் கழுவுறது பரவாயில்ல, நான் பாத்திரம் கழுவுறத பொருட்படுத்தல, எனக்கு பாத்திரம் கழுவுறதுல அசௌகரியம் இல்லை இப்படிங்கிறத ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஐ என்பது நான். இது ஒருமை எழுவாய் ஆயினும் பேசுகின்ற ஒருமை எழுவாய், பேசப்படுபவர் அல்ல. ஆதலால் I don't mind washing the dishes. I don't mind washing the dishes. Again, I don't mind washing the dishes. அப்படின்னா இதுவே அவளுக்கு பாத்திரம் கழுவுவது அசௌகரியமாக இராது. இதை எப்படி சொல்லலாம்? இங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், அவள் என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய், அதாவது third person singular subject. ஆதலால் she doesn't mind washing the dishes. She doesn't mind washing the dishes. எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. She doesn't mind washing the dishes. மேலும் உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க. உனக்காக காத்திருப்பது எனக்கு அசௌகரியம் இல்ல, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? I don't mind waiting for you. I don't mind waiting for you. Again, I don't mind waiting for you. எனக்காக காத்திருப்பாயா, எனக்காக காத்திருப்பது உனக்கு ஓகேயா அப்படின்னு கேட்க போறோம். இது எப்படி கேட்போம்? Do you mind waiting for me? Do you mind waiting for me? Again, do you mind waiting for me? அப்போ இதுவே எனக்காக காத்திருப்பது உனக்கு பரவாயில்லையா, உனக்கு அசௌகரியமா இல்லையா அப்படின்னு கேட்க போறோம். இது எப்படி கேட்டிருப்போம்? Don't you mind waiting for me? Don't you mind waiting for me? Again, எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. Don't you mind waiting for me? அவனுக்கு அங்கே வேலை செய்வது பரவாயில்ல, அசௌகரியமா இல்ல அப்படின்னு சொல்ல போறான். அவன் என்பது third person singular subject. அப்போ இத எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? He doesn't mind working there. He doesn't mind working there. Again, he doesn't mind working there. அவர்கள் வெப்பமான காலநிலையை பொருட்படுத்துவதில்லை. அவங்களுக்கு வெப்பமா இருந்தா குளிர அதை பெற்றி பொருட்படுத்தாம தங்கட பாட்டுக்கு தங்கட வேலையில செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அவர்கள் வெப்பமான காலநிலையை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்ல போறோம். இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? Very good. They don't mind the hot weather. They don't mind the hot weather. Again, they don't mind the hot weather. என்று போல தரையில தூங்குறத பொருட்படுத்துற இல்ல. My cat, இது என்ன? third person singular subject. அப்ப my cat don't mind வருமா? My cat doesn't mind வருமா? Very good. My cat doesn't mind sleeping on the floor. My cat doesn't mind sleeping on the floor. Again, my cat doesn't mind sleeping on the floor. ஷீலாவுக்கு சீக்கிரம் எழுந்திருப்பது பரவாயில்ல, அவருக்கு சீக்கிரம் எழுந்திருப்பது ஒரு அசௌகரியமான செயல் அல்ல. ஷீலா என்பது again third person singular subject. அதெல்லாம் very good, doesn't mind. Sheila doesn't mind waking up early. Sheila doesn't mind waking up early. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. Sheila doesn't mind waking up early. Well done. என் நண்பர்கள் சந்தடியான நகரத்தில் வாழ்வதை பொருட்படுத்தல, அவங்க அதை அசௌகரியமா ஃபீல் பண்ணல. They are okay with it. என் நண்பர்கள், my friends don't mind living in a noisy city. My friends don't mind living in a noisy city. Again,
My friends don't mind living in a noisy city. எனக்கு தனியாக இருப்பது பரவாயில்லை. எனக்கு தனியா இருக்கிறதா விருப்பமா? அப்படி இல்ல. தனியா இருக்கிறத நான் வெறுக்கிறேனா? அதுவும் இல்ல. ஓகே, இட்ஸ் ஓகே ஃபார் மீ. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? I don't mind being alone. I don't mind being alone. Again, I don't mind being alone. அப்படின்னா இது உனக்கு தனியா இருப்பது பிரச்சனை இல்லையா? பரவாயில்லையா? அசௌகரியமா இருக்காதா அப்படின்னு கேட்க போறோம். இது எப்படி கேட்கலாம்? வெரி குட். Don't you mind being alone? Don't you mind being alone? Again, don't you mind being alone? நான் சிறு வயதாக இருந்த போது என் வீட்டு பாடம் செய்வது அசௌகரியமாக இருக்கல. கடந்த காலத்தை பற்றி கதைக்கிற. அப்போ இங்கே டோன்ட் மைண்டா, டசன்ட் மைண்டா, டிடன்ட் மைண்டா வரும். வெரி குட். என்பது ஒருமையாயினும், அதாவது நான் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் அல்ல, பேசுபவர். அதோடு இது இறந்த காலமாகவும் இருப்பதால் didn't mind பயன்படுத்துவோம். I didn't mind doing my homework எப்போது? சிறு வயதாக இருந்த போது, when I was young. I didn't mind doing my homework when I was young. Again, I didn't mind doing my homework when I was young. என் வீட்டு பாடத்தை முடிக்க எனக்கு உதவி செய்வது என் அம்மாவுக்கு அசௌகரியமாக இருக்கல. இதுவும் கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகின்றோம். இங்க இப்ப கவனிக்க வேண்டும், my mom என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் இருந்தாலும் கடந்த காலத்தை குறிப்பதாகையால் எந்தவித கவலையுமின்றி என்ன பயன்படுத்துவோம்? Well done. Didn't mind. My mom didn't mind helping me finish my homework. Again, my mom didn't mind helping me finish my homework. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. My mom didn't mind helping me finish my homework. என் குழந்தையை பார்த்துக் கொள்வது அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கல. Again என்ன கடந்த காலத்தை பற்றி தான் பேசுகின்றோம். They didn't mind looking after my baby. They didn't mind looking after my baby. Again, they didn't mind looking after my baby. Now, this is the time for you to check your understanding. அவளுடன் வேலை செய்வது எனக்கு பரவாயில்ல. நிகழ்காலத்தை பற்றி சொல்றோம். அது விருப்பமான செயலும் இல்ல, விருப்பமற்றதும் இல்ல. ஓகே. உனக்கு இங்கே தங்குவது பரவாயில்லையா? குழந்தைகளுக்கு உள்ளே விளையாடுவது பரவாயில்லையாய் இருந்தது. கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Now comment your answers. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your comments. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.